தேங்க்யூ ப்ரில்லியண்டாக எடிட் பண்ணுன்னு சொன்னதுக்கு. ஆக்சுவலி கோகுல் சாருக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ். ஏன்னா கேஷ் போகிற மாதிரி ஒரு பெரிய படம், கார்த்தி சார் மாதிரி பெரிய ஹீரோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறது மாதிரி சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு 2 படமாக ஒர்க் பண்ண முடியல கோகுல் சாரோட. இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப சேலஞ்சான விஷயமே வந்து அவர் கதை சொல்லும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷனாக வர மூவிஸ் வந்து மஹதீராவும் அந்த படம் தான் இருந்தது அப்போது. ஸோ கதை கேட்டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது பாகுபலி மாதிரி ஒரு படம் வந்தது. ஸோ எப்படி இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம், ஒரு பீரியாடிக் ஃபிலிம் இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் இருக்குன்னு வரும்போது ரொம்ப சேலஞ்சான விஷயமா இருந்தது. பிகாஸ் கோகுல் சாரை சாட்டிஸ்ஃபை பண்ண ரொம்ப கஷ்டம். அவரோட எடிட் பேட்டர்னே வந்து அவரோட ஸ்டைல். ஏன்னா நான் 2 படமாக ஒர்க் பண்ணல, பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த கோஆர்டினேட்டரோட உட்காந்து அவரோட ஸ்டைல் என்ன நான் வந்து ஈஸியாக கிராப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் முடிஞ்சு எனக்கு ரஷ் வரும்போது ஏன்னா இந்த படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ஒர்க் பண்ணோம். ஒரு சிஜி ப்ரீவியஸ் வந்து கொடுப்பாங்க, அது எடிட் பண்ணி அது ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதே ட்ரிம் பண்ணி அங்கேயே லாக் பண்ணுவோம். படத்தோட ஃபுட்டேஜ் இவ்வளோ இருக்கும், இந்த வாஸ் சீக்வன்ஸ் இவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் லாக் பண்ணோம். ஸோ ஃப்ரம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த படம் ஒர்க் பண்ணுறோம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தோம். ஸோ இட்ஸ் ஒர்க் லைக் ஒரு படம் ஃபுல் ட்ராவலிங்கில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ கோகுல் சாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கார்த்தி சார் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் ஆக்டர் நான் பார்க்கும்போது நான் 3 கேரக்டர் நான் பார்க்குறேன். அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த மாடுலேஷன் மாற்ற வரல, அந்த வாய்ஸ் மாடுலேஷன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி மீட்டில் வருதா, அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி கேட்டே இருப்பார். சார் சார் அந்த மாதிரி எதுவும் வரதில்லை, அந்த ராஜநாயக்கு கேட்டுற மாதிரி காஷ்மீர் வரல, ஸோ இந்த மாதிரி அந்த கேரக்டர் வரலையும் கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டே. அதுக்கான விஷயமா கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாள் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகும். ஸோ இந்த ஃபுல் டீமுக்கும் ஓம் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சார், அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபுல் டீமோட ஒர்க் பண்ணுற ரொம்ப சந்தோஷம். நான் இந்த தருணத்தில் முக்கியமான விஷயம் என்னோட அசிஸ்டன்ஸ் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த 2 இயர்ஸ் ஆஃப் ட்ராவலிங் கூட ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டன்ட் ஸ்ரீநாத்துக்கும் திலீப் மணிகன் அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த படம் சாதாரண நான் மட்டும் ட்ராவல் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் லாட்.